ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். ஸோ நமக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. பட் இந்த வீடியோவில் இந்த ஷார்ட் நோட்டீஸ் டீட்டெயில்ஸ் தாண்டி, ஏன்னா இப்போ வந்து நமக்கு என்டிபிசியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் என்டிபிசி இதே மாதிரி நான் கிளியர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் கிளியர் பண்ணணும்னா இப்போலேருந்து நம்ம ப்ரிப்பரேஷன் எடுத்துகிட்டு போகணும். அப்போ இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எப்படி வெயிட்டேஜ் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு, எப்படி நம்ம படிக்கணும், என்னென்ன ரிசோர்ஸஸ் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்போட கோர்சஸ்லாம் நம்ம ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றி நாங்கள் எண்டில் சொல்லியிருக்கோம். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் நமக்கு ஷார்ட் நோட்டீஸ்ன்றது இன்றைக்கி வந்துருச்சு. 29 செப்டம்பர் வந்துருச்சு. கிராஜுவேட்டுக்கு சரி, அண்டர் கிராஜுவேட்டுக்கு சரி. இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர் வந்து கிராஜுவேட்ஸ்க்கும், 28 அக்டோபர் வந்து அண்டர் கிராஜுவேட்ஸ்க்கும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 20th நவம்பர். ஸோ அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும் போகுது. எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மந்த் உங்களுக்கு டைம் இருக்குது. அது மாதிரி 20th அக்டோபர்லேருந்து 27th நவம்பர் வரைக்கும் அண்டர் கிராஜுவேட்ஸ்க்கு டைம் இருக்குது. ஸோ டேட் ஃபார் ஃபீ பேமெண்ட்ன்றது அவங்க க்ளோசிங் டேட் மென்ஷன் பண்ணலை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட் அதுலேருந்து ஒரு 1 or 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட கரெக்ஷன்ஸும் அவங்க சொல்லலை. எப்படி பார்த்தாலும் அது வந்து அதுலேருந்து ஒரு 4-5 days கழிச்சு ஒரு 2 days இல்லை 3 days கொடுப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த நவம்பர் எண்டுக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாமே நமக்கு முடிஞ்சிடும். ஓகே, அடுத்து இப்போ போஸ்ட்டோட வேகன்சி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவலுக்கு வந்து 5800 வேகன்சிஸ், அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு வந்து 3050 வேகன்சிஸ், டோட்டலாக 8850 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கிராஜுவேட் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் என்னென்னலான்னு பார்ப்போம். ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், டிராஃபிக் அசிஸ்டன்ட், சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து 5800 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் கிராஜுவேட் பார்த்தோன்னா 3050 வேகன்சிஸ். இதில் வந்து ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரெயின் கிளர்க்கு, அப்புறம் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3050 வேகன்சிஸ் வருது. ஓகே, இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ கிராஜுவேட் லெவல் அப்படின்றது எனி கிராஜுவேஷன், ஸோ கிராஜுவேட் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி, எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலுமே அக்செப்டபிள். அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லும்போது 12th பாஸ் ஃப்ரம் அ ரெகக்னைஸ் ஸ்கூல் ஆர் ஈக்குவலண்ட். ஸோ டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் இருக்கணும் ஆன் கம்ப்யூட்டர். ஸோ இங்கிலீஷ் இருந்தால் டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டுக்கு இது பண்ணலாம். ஏன்னா அதில் வர எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்னு ஒரு இது வந்து ஆட் ஆகுது. ஸோ அதனால் அவங்க டைப்பிஸ்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெட்டர். ஓகே, இப்போ நம்ம ஏஜ் லிமிட் பார்ப்போம். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் லெவல் வந்து 18 to 36 இயர்ஸ் இருக்கணும். அண்டர் கிராஜுவேட் லெவல் வந்து 18 to 33 இயர்ஸ் இருக்கணும். இதுதான் ஏஜ் லிமிட். இப்போ நம்ம கேட்டகரி வைஸ் வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஏஜ் குரூப் 18 to 36 இந்த கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு அன்ரிசர்வ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2/1/1989 இதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. ஸோ இதுலேருந்து கால்குலேட் பண்ணி தான் அவங்க 36 இயர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ சொன்ன மாதிரி 2/1/1989 அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. பட் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி 3 வருஷம் ரிசர்வேஷன் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இந்த 3 years ரிலாக்ஸேஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா அதே 2/1 பட் 1986 நீங்கள் பிறந்திருக்கணும். அது இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 3 years உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி 2/1/1984. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா SC/STக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து 18 வயசுன்றது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 1/1/2007. ஸோ இதுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. ஸோ 1/1/2007க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். அதே மாதிரி 2/1/1989 அந்த கேட்டகரி என்ன சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு 18 to 36 ஏஜை கால்குலேட் பண்ணுவாங்க. இதுவே வந்து அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 18 to 33. இதில் வந்து அன்ரிசர்வ்ட் அதே மாதிரி இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா 2/1/1992. ஸோ இதுக்கு வந்து முன்னாடி அவங்க பிறந்திருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி 2/1/1981க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. 2/1/1987 இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி 3 years and 5 yearsன்றது ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி லோவர் லிமிட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/1/2007 இதுக்கு அப்புறம் அவங்க பிறந்திருக்கக்கூடாது. ஓகே, இப்போ என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்க போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் CBT 1 நடக்கும். அது முடிஞ்சோடனே CBT 2 செகண்ட் ஸ்டேஜ் 1 நடக்கும். அப்புறம் டைப்பிங் டெஸ்ட்டும் ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் 1 இருக்கும். CB18 ஒரு டெஸ்ட் 1 நடத்துவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் நடக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நமக்கு நடக்கும். ஓகே, இப்போ அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு என்னென்ன இருக்குன்றது நம்ம பார்ப்போம். இப்போ கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஆகுனா நீங்கள் CBT 1 and CBT 2 கிளியர் பண்ணிட்டா ஓகே, உங்களுக்கு கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் கிடச்சிரும் அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ண உடனே. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா CBT 1 CBT 2 அதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. டைப்பிங் டெஸ்ட் வந்து குவாலிஃபை பண்ணணும்.
ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா CBT1 CBT2 மறுபடியும் டைப்பிங் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகணும். சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா CBT1 CBT2 வரையும் முடிஞ்சிருது. ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா CBT1 CBT2 அப்புறம் CB18 நம்ம சொன்ன ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் கிளியர் பண்ணாதான் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு போக முடியும். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா CBT1 CBT2 டைப்பிங் டெஸ்ட், இதில் மேக்ஸிமம் இது ரெண்டுத்துக்குமே டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. ட்ரெயின்ஸ் கிளர்க்கு வந்து CBT1 CBT2 ஓகே. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் வந்து CBT1 CBT2 இது வந்து ரெண்டுமே கிளியர் பண்ண ஓகே. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் CBT2 கிளியர் பண்ணிட்டாலே உங்களுக்கு நிறைய போஸ்டிங்கிறது இருக்குது. ஓகே, இப்போது ஆர்ஆர்பி NTPC 2020 CBT1ஓட எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்ப்போம். நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 40 கொஷின்ஸ் வரும். 40 மார்க்ஸ்க்கு 30 கொஷின் 30 மார்க்ஸ்க்கு 30 கொஷின் 30 மார்க்ஸ்க்கு டோட்டலாக 100 கொஷின் 100 மார்க்ஸ்க்கு இருக்குது. இது உங்களுக்கு 90 மினிட்ஸ் இந்த எக்ஸாம் நடக்கும், 1.5 மணி நேரம் நமக்கு நடக்கும். ஸோ CBT2 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இப்போ 50 கொஷின்ஸு 35 மேக்ஸும் ரீசனிங்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது 120 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்க. 120 கொஷின்ஸ் 120 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. அதே மாதிரி 1.5 மணி நேரம் கொடுப்பாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்கிறது 1/3 ஆஃப் யுவர் மார்க். இப்போது ஸோ ஒரு மார்க்குக்கு 1/3 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு கொஷனுக்கு 1 மார்க்குன்ற மாதிரி தான் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 ஃபீ. பட் SC ST PWD விமன் கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி இவங்களாம் இருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து 250 தான். பட் அந்த 250யும் ரீஃபண்டபிள். எப்போ அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் CBT1 எழுதி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு அந்த அமௌண்ட்ன்றது ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ ஜென்ரல் அண்ட் OBC கேட்டகரிக்கு மட்டும்தான் 500 rupees அவங்க பே பண்ணணும். அகைன் இது நான் ரீஃபண்டபிள். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போலேருந்து நான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் முதல்ல நமக்கு என்னென்ன டாபிக்ஸ் வருதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நமக்கு ஜென்ரல் அவேர்னஸில் தான் அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ இந்த அதிகமான வெயிட்டேஜ் இருக்க இந்த பேப்பரு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர், பாலிட்டி, ஸ்ட்ராட்டஜிக், கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி நம்ம பிரிச்சிடலாம். ஸோ இவங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இப்படி தான் கேட்பேன்னு சொல்ல மாட்டாங்க. பட் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இந்த கேட்டகரிக்குள்ளே அது வந்துடும். ரஃபாக பார்க்குறதா இருந்துச்சுன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து 6லேருந்து 7 கொஷின்ஸ் கிட்ட நமக்கு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபி ஒரு 5 கொஷின், கெமிஸ்ட்ரி வந்து 1 or 2 வருது, பயாலஜி வந்து ஒரு 3 to 4 கொஷின்ஸ் வருது, ஃபிசிக்ஸ் வந்து 2 to 3 கொஷின்ஸ் வருது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஒரு 4 கொஷின் வரும், பாலிட்டி 2 கொஷின், ஸ்ட்ராட்டஜிக்கு 8லேருந்து 9 கொஷின்ஸ் கிட்ட வருது, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 10-12 கொஷின் கிட்ட வருது. இப்போ இதில் நம்ம வெயிட்டேஜாக டோட்டலாக நம்ம எடுக்கிறத வந்து அஃப்கோர்ஸ் நம்ம எதை பார்க்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ்னு தனியாக பார்த்தா கம்மியாக இருக்க மாதிரி தரணும். பட் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அதிக நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வரும். ஸோ இப்போ எதுவும் பார்த்தோம்னா 7 எப்படி 9 கொஷின்ஸ் கிட்ட இதுலேருந்து நமக்கு வருது. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியோட வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் யாரெல்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ காம்படிட்டிவ்க்குள்ள எக்ஸாம் வந்த உடனே கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு புது விஷயம் கிடையாது. நீங்கள் எப்படியும் டிஃபால்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அதை வந்து RRBக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட லெவல்ஸ் பார்த்தோம்னா இப்போ 2024 எக்ஸாம்ஸ் முடிஞ்சோ அதை நம்ம 2024 எக்ஸாம்ஸ் முடிஞ்சு இந்த பேப்பர்லாம் நம்ம அனலைஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் எல்லாமே ஈஸிலேருந்து மாடரேட் லெவலில் தான் நமக்கு கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஈஸி டு மாடரேட் லெவல்ன்றது எப்படின்னா ரொம்ப டீப்பாக இல்லாமல் ஃபேக்சுவல் ஓரியன்டாக கேட்குறது, ரொம்ப ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ உங்கள் பேசிக் ஃபவுண்டேஷன் ப்ரிப்பரேஷனு நிறையா ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலே இந்த ஏரியா நீங்கள் கவர் பண்ணிடும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்போவுமே RRBயில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் இந்த PYQ கொஷின்ஸை நீங்கள் ஒரு தடவை சால்வ் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ NTPC எக்ஸாமோட UG கொஷின் பேப்பர் நம்ம வந்து சால்வ் பண்ணி GS போட்டுட்ருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸ்ரீராம் சார் வந்து GS டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, ஸோ இப்போ மேக்ஸோட அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே ஈஸி லெவலில் தான் இருக்குது. ரொம்ப ரேர் கேஸில் தான் ஏதோ 1-2 கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக வரும், டிஃபிகல்ட்டாக கூட இருக்காது. ஸோ இதில் வந்து நமக்கு வெயிட்டேஜ் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஈக்குவல் வெயிட்டேஜில் தான் இருந்திருக்கு. சில கொஷின்ஸ் வருது, அதிகபட்சம் ஒரு இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின் வரைக்கும் தான் நமக்கு போகுது. ஸோ மேக்ஸில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய டாப்பிக்கு நீங்கள் பேசிக்ஸை ஒழுங்காக நல்லா படிச்சுட்டு அந்த பேசிக்ஸே நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் மேக்ஸில் நல்ல ஸ்கோர்ன்றது எடுக்க முடியும். ஏன்னா இப்போ நமக்கு எக்ஸாம் ஒரு கெஸ்ட்டில் சொல்கிறதா இருந்துச்சுன்னா February, April இந்த டைமெல்லாம் தாண்டி அந்த 1 April வரும், இல்லை அதை தாண்டி தான் நமக்கு எக்ஸாம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிறது இந்த இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த மேக்ஸ்ன்ற ஏரியாவை ஸ்கோர் பண்ணிட முடியும்.
அடுத்து ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் இந்த லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம் இது இருக்குது. ஸோ பசில், சிலாஜிசம், வென் டயக்ராம் இல்லை ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு 3 கொஷின்ஸ் கிட்ட வருது. சில டாப்பிக்கில் மட்டும் 2 கொஷின்ஸ் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றது நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் நாங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் எப்படி பார்த்தாலும் ரீசனிங்ன்றது நீங்கள் பேசிக்ஸ் நல்லா படிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ப்ராக்டிஸ்குள்ளே போனாலே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போ எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ரீசனிங்க்கோ மேக்ஸுக்கோ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு வேறு எதுவும் ஸ்பெஷல் புக்கெலாம் வாங்க தேவையில்ல. பிவைக்கு புக்ஸ் இது இருக்கு, ரயில்வேஸ்க்கான பிவைக்கு புக்ஸ் இருக்குன்னா அந்த புக்ஸை வச்சே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது டெஸ்ட் வாங்குறதா இருந்துச்சுன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் நமக்கு எப்போ தேவைப்படும்னா எக்ஸாம் கிட்ட வரும்போது தான் நமக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட்டு தேவைப்படும். இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. ஸோ நீங்கள் ப்ரிப்ரேஷனில் இருக்கணும், மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈச் டாப்பிக்கோட பிவைக்யூஸ் மட்டுமே சால்வ் பண்ணாலே மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் கிராக் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப பாசிபிள். இப்போ நான் சொன்ன டாபிக்ஸை மட்டுமே நீங்கள் பேசிக்ஸை படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் போதும். நீங்கள் அதிகமாக எஃபர்ட் போடக்கூடிய இடங்கள் என்னென்னா ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸு, ஹிஸ்ட்ரி, இந்த 3 ஏரியாஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இது 3மே அதிகமாக வெயிட்டேஜ் இருக்கனால மட்டும் நான் சொல்லலை, இது ரொம்ப வாஸ்டான ஏரியா. இதுலேருந்து எப்படி வரும்ன்றது கணிக்கவே முடியாது. பட் இதுவே நம்ம ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த சயின்ஸ் ஏரியாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம 10th லெவல் வரைக்கும் படித்தா போதும். சில பேருக்கு டவுட் வரும், என்சிஆர்டி புக்கில் படிக்கணுமா, இல்லை நான் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், டிஎன்பிசி நாங்கள் படிச்சிருக்கோம், எஸ்சிஆர்டி புக்கு அதில் படித்தா போதுமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம், எஸ்சிஆர்டிக்கு என்சிஆர்டிக்கு எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது ரயில்வேஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு தடவை நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்கேருந்து நான் ஃபவுண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணோம், என் பேசிக்ஸ் நான் எங்கேருந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்பில் ஆர்ஆர்பி அண்ட் என்டிபிசிக்கான கோர்சஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்மளோட கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு சஃபிஷியண்ட்டான எல்லாமே இருக்கும். இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இந்த ஆர்ஆர்பியோட கம்ப்ளீட் கோர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஆர்ஆர்பியோட கம்ப்ளீட் கோர்ஸில் இங்கிலீஷ் நமக்கு இருக்காது, ஏன்னா ஆர்ஆர்பி இங்கிலீஷ் இருக்காது. இந்த இங்கிலீஷை சேர்த்து நீங்கள் பண்ணணும், ஏன்னா அடுத்த வருஷம் நமக்கு இப்போ எஸ்எஸ்சியும் வரப்போகுது, அதுக்கு சேர்த்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ன்றதுல என்ன இருக்குன்னா உங்களுக்கு மேக்ஸு, இங்கிலீஷு, ரீசனிங், ஜிஎஸ் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஆனால் ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெறும் மேக்ஸ், ரீசனிங், அதே மாதிரி ஜிஎஸ் இந்த 3 ஏரியாஸ் மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். லாஸ்ட் 1 இயர் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்தந்த ஒரு மாதத்துக்கு ஒரு 4 வீக் வருதுன்னா அந்த 4 வீக்கோட பிடிஎஃப் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு உள்ளே இருக்கும். இதுவே உங்களுக்கு மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இல்லை நான் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கேன், எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக தேவைப்படல, எனக்கு சப்போஸ் ஒரே ஒரு டாபிக் தான் எனக்கு பிரச்சனை, நான் வெறும் மேக்ஸ் மட்டும்தான் எனக்கு தேவைன்னா மேக்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை ஜிஎஸ் மட்டும்தான் வேணும்னா இந்த மாதிரி ஜிஎஸ் கோர்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்பில் விஜயதசமியை முன்னிட்டு அக்டோபர் 1 அதே மாதிரி அக்டோபர் 2 இந்த 2 நாள் வந்து டிஏசி கோர்சஸ் எல்லாத்துலேயுமே 25% நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ இந்த ஆஃபர் நீங்கள் வேணும்னா TAC25 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் இந்த ப்ரிப்பரேஷன் டைம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபவுண்டேஷன் பேசிக்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு 90 டேஸ் ஆகும். ஸோ இந்த 90 டேஸோட பிளானர்ன்றதை பார்ப்போம். ஸோ இந்த பிளானர் ஒன்று நாங்கள் எங்கள் டெலகிராம் சேனலில் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இந்த பிளானரில் நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் எப்பப்பெல்லாம் படிக்கணும் அப்படின்றத போட்டுருவோம். என்னென்ன வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், என்ன டாபிக் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத நாங்கள் போட்டுருவோம். அதே மாதிரி இந்த எல்லாத்துக்கான சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுக்கான சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஏன்ஷியன்ட் வீடியோ 1 பார்க்குறீங்க, ஸோ அதில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதோட நோட்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஒன்று அப்லோட் ஆகிடும். ஸோ அது வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ எவ்வளோ நாள் இது நீங்கள் முடிக்கணும், 2வது எப்போலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த பிளானரில் இருக்கும். இது நாங்கள் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கள் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸை போடுங்க. தேங்க்யூ.